அருமப்பான ஜெபமனுக்கு ஆண்டவரே நன்றி நன்றி அப்பா. அல்லேலூயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனைக்குரியவரே, துதிக்கு உரியவரே, ஸ்தோத்திரத்திற்குரியவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி அப்பா. அல்லேலூயா. நல்லா ஜெபிக்க சொன்ன ஒவ்வொருவரும் ஜெபிங்க. சபைக்காக ஜெபிங்க, ஆராதனைக்காக ஜெபிங்க, மக்களுக்காக ஜெபிங்க. தேவனே நீர் தட்டி எழுப்புவீராக. எங்கள் சபையில் ஒரு உயிர் மீட்சியை ஆண்டவரே ஒரு எழுப்புதலை உண்டாக்குவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அல்லேலூயா அல்லேலூயா. உலர்ந்த எலும்புகள் எல்லாம் ஆண்டவரே பலன் அடைவதாக ராஜா. உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. உலர்ந்து போன எல்லாவற்றையும் கர்த்தர் பலன் அடைய செய்வீராக. இப்பொழுதே ஒரு புது பலன் வருவதாக ராஜா. அல்லேலூயா அல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே. அப்பா நாங்கள் உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். நீர் ஒருவரே நீர் ஒருவரே. அல்லேலூயா. நன்றி ராஜா. நீர் கனத்திற்கு பாத்திரர், மகிமைக்கு ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லாவற்றிற்கும் பாத்திரர் ஆண்டவரே. அல்லேலூயா. நன்றி ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா. உள்ளத்திலிருந்து ஸ்தோத்திரம் பண்ணி ஆமென் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ பெரியவர் ஆண்டவரே. நீர் உன்னதங்களிலே வீற்றிருக்கிறவர் அப்பா. உமக்கு மகிமை உண்டாவதாக, உமக்கு மகிமை உண்டாவதாக. எல்லா பொல்லாத வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே சுட்டரிக்கப்படுவதாக. சபைக்கு விரோதமாய், ஆராதனைக்கு விரோதமாய், ஊழியத்திற்கு விரோதமாய், சபை கூடுதலுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா வல்லமைகள் இப்பொழுதே எரிந்து நாசமாவதாக, உடைக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படுவதாக. நன்றி ராஜா. அல்லேலூயா. நன்றி. உமக்கே மகிமை உண்டாவதாக. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 இயேசையா. ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். ஆமா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், அன்பு கூறுவேன். ஆராதனை 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 அப்பா. ஆராதனை 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 ஆராதனை. ஒரு அறிக்கையை போல சொல்லுவோம். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஆராதனை இயேசையா. ஆராதனை ஆராதனை. முழு பலத்தோடு, முழு உள்ளத்தோடு, முழு ஆத்மாவோடு உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயாக. அரைகுறையா செய்கிறது ஆண்டவர் ஒரு நாள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். நம்முடைய உள் உணர்வுகளை கூட அறிந்திருக்கிறவர் அவர். தகப்பனே நன்றி செலுத்தி நன்றி நன்றி. அல்லேலூயா. ஒரு மன நிறைவோடு கூட நன்றி நன்றி இயேசு. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி. அல்லேலூயா. நன்றி இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். அல்லேலூயா. நாம கொஞ்ச நேரம் அப்புறமா ஆராதனை பண்ணலாம். நல்லா அரை மணி நேரத்துக்கு மேலே ஆராதனை பண்ணிட்டீங்க. மறுபடியும் பண்ணுவோம். வரட்டும், கொஞ்சம் விஐபிலாம் வரட்டும்.
பிறகு பண்ணுவோம். எரேமியா 2ஆம் அதிகாரத்தில் நேற்று தினத்தில் அப்படி ஆண்டவர் சமூகத்தில் உட்காரும் பொழுது வெள்ளிக்கிழமை இதுக்கான மோட்டிவ் வசனத்தை கொடுத்துட்டாரு. ஆனாலும் முழுமையாக உட்கார்ந்து தேவ சமூகத்தை 2ஆம் அதிகாரத்துக்கு வரும். ஆண்டவருடைய அங்கலாய்ப்பு நம்முடைய ஜனங்களை பற்றி, உங்களை பற்றி, என்னை பற்றி, சபையில் மக்களை பற்றி ஆண்டவருடைய அங்கலாய்ப்பு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை படி. தெலுங்குல Praise the Lord. Hallelujah. 2 தீமைகள் இந்த ஜனங்க ஆண்டவருக்கு விரோதமாக செய்தார்களாம். அப்போது இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த அந்த 2 தீமைகளை நாமளும் நம்முடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய சூழ்நிலைகள், ரைட், நாமளும் நம்முடைய வாழ்க்கையில் அந்த தவறுகள் செய்வதற்கான வாய்ப்புகள் வரும். முதல் தீமை என்ன படிங்க. 2 தீமைகள் செய்தார்கள். முதல் தீமை என்ன கற்றுக்கங்க. ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய எண்ணெய் விட்டு விட்டார்கள். முதல் தீமை என்ன? ஜனங்கள் செய்த தீமை ஆண்டவரை விட்டு விட்டது. முதல் தீமை என்னமா? ஆண்டவரை விட்டுட்டாங்க. ஆண்டவரை அவர்கள் என்ன செய்து விட்டார்கள்? விலகி விட்டார்கள். 2வது தீமை என்ன போட்டிருக்குது? தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு என்ன செய்தார்கள்? அவர்கள் வெட்டி கொண்டார்கள். புதுசாக ஒரு தொட்டியை அவர்கள் ஏற்படுத்தி கொண்டார்கள். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? தன்னை பற்றி சொல்லும் பொழுது நான் ஜீவ தண்ணீர், லிவிங் வாட்டர். அவர் சொல்கிறார், நான் யார்? ஜீவ தண்ணீர் அப்படிங்கிறார். அது எப்படி சொல்கிறது? ஆண்டவர் சொன்னார் யோவானுக்கு வாங்க. யோவான் முன்னாடியே ஞாபகத்துக்கு வருது. யோவான் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை படிங்க. நான் கொடுக்கிற தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் என்ன செய்யாது? தாகம் வராது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ, எட்டர்னல், அதாவது முடிவே இல்லாம நித்திய காலமா ஊறுகிற படிங்க நீரூற்றா இருக்கும்னு சொல்றாரு தெலுங்குல. எவ்வளோ பெரிய முட்டாள்தனம், எவ்வளோ பெரிய நன்றி கெட்டத்தனம். முதல் வார்த்தை, இந்த ஜனங்க, இவர் சொல்றாரு நான் யாரா இருக்கிறேன்? ஜீவ தண்ணீரா இருக்கிறேன். நான் யாரா இருக்கிறேன்? அது என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குமா? ஃபவுண்டைன். அது ஊறிக்கிட்டே இருக்கும். அது என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும்? வந்துக்கிட்டே இருக்கும். குறையும் அதிகமாகும். இந்த உலகத்தில் இருக்கிற ஃபால்ஸ் எல்லாம் சீசன் டைமில் அதிகமாக இருக்கும், மற்ற நேரத்தில் குறை. இது அப்படி கிடையாது. இவர் சொல்கிறாரு நித்திய காலமாக என்ன பண்ணிக்கிட்டே இருக்கோம்? ஊறிக்கிட்டே இருக்கிறவர், தண்ணீராக இருக்கிறவரை விட்டுட்டு இந்த முட்டா பசங்க என்ன பண்ணுறாங்களா? வெடிப்புள்ள தொட்டிகளை, டிவியில் இல்லைன்னா ஒரு பிக்சர் எடுத்து வச்சேன். அதாவது மலையிலேருந்து தானாக கொட்டிக்கிட்டே இருக்கிற ஒரு தண்ணியை விட்டுட்டு இவன் ஒரு தொட்டியை உண்டாக்குறான். அந்த தொட்டி எப்படி இருக்குது? வெடிப்புள்ள தொட்டியாக இருக்குது. அப்போ அந்த தொட்டியில் தண்ணி என்ன செய்யாது? நிற்காது. இப்போ ஜனங்களை குறித்து அவர் படிங்க. எரேமியாவுக்கு வாங்க. எரேமியா ஜனங்களை குறித்து என்ன அங்கலாய்க்கிறார்? இல்லை, அது 2:13 தான். அப்புறம் இவர் யாரு? ஜீவ காலமெல்லாம் எப்பொழுதும் கூடவே இருந்து எப்போ வேணாலும் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கலாம்? எடுத்துக்கிட்டே இருக்கலாம். அல்ல குறையாது. அது வந்துக்கிட்டே இருக்கும். எத்தனை வருஷங்கள் ஆனாலும் 100 ஆனாலும் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும் அந்த தண்ணி. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் ஒரு ஃபால்ஸுக்கு போய், ரொம்ப சின்ன வயசில் நாங்கள் ட்ரெயினை பிடிச்செல்லாம் போவோம். அந்த ஃபால்ஸு மறுபடியும் இப்போது சமீபத்தில் போனோம். அப்போவும் இப்போவும் அந்த அங்கே என்ன பண்ணிக்கிட்டே இருக்குது? தண்ணி
வந்துக்கிட்டே இருக்கு. அளவு குறையுது, மழை டைமில் அதிகமாகுது. மேலே ஏறி போவோம், அது இப்போது போக முடியல, அந்த இடம்லாம் அடைச்சிட்டாங்க. சரி, கொட்டுற தண்ணியில் அங்கே தான் பார்க்குறோம். ஒரு லோக்கலாக நாங்கள் பார்க்குறதே வந்துக்கிட்டே இருக்கல. அவர் தன்னை சொல்கிறாரு, நித்திய காலமாக உனக்கு நான் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், தண்ணியை கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன், உனக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுவோம். இப்போது எப்படி சொல்கிறது, சீசனலாக உதவி செய்கிறவர் இல்லை, நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் கூடவே இருந்து தேவைப்படும் பொழுதெல்லாம் உதவியை நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கலாம். அல்லேலூயா. இதை விட்டுட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, என்ன செய்கிறாங்க, அங்கே போட்டிருக்கல, தண்ணீர் நிற்காத வெடிப்புள்ள தொட்டிகள் என்ன செய்கிறாங்க. இது எதை குறிக்குதுன்னா, நாம சுயமாக செய்கிற சுயத்தில் ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு விஷயம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவர் பிடிக்காத விஷயம் சொல்லுங்க. இந்த செல்ஃப் வில்லிங், அதாவது சுயமாக எடுத்துக்கிற முடிவுகள். அல்லேலூயா. அது ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு தேவைப்படும் போதெல்லாம். இப்போ இதே இந்த எரேமியாவில் 2ஆம் வசனத்தை படிங்க. 2ஆம் வசனத்தை படிங்க. தெலுங்குல படிங்க. தமிழில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லித்தரேன். ஆரம்ப கட்டத்தில் ஆண்டவர் மேலே இருந்த அன்பு, ஆரம்ப கட்டத்தில் ஆண்டவர் மேலே இருந்த பக்தி, ஆரம்ப கட்டத்தில் ஆண்டவர் மேலே இருந்த நேசம், ஆரம்ப கட்டத்தில் ஆண்டவருக்காக வாழணும் இருந்த அந்த வைராக்கியத்தை ஆண்டவர் சொல்கிறார், நான் நினைத்திருக்கிறேன்னு சொல்கிறார். அல்லேலூயா. நம்ம எல்லாருமே வெளிப்படுத்தல சொல்லும், நீ ஆதியில் இருந்த அன்பை விட்டு விட்டாய், உன் பேரில் எனக்கு என்ன உண்டு குறை. எல்லாருமே ரட்சிக்கப்பட்ட புதுசில் இல்லை ரொம்ப சின்ன பிள்ளைகளாக இருக்கும் போதோ என்ன ஆசைப்பட்டிருப்போம், ஏசப்பா ஏசப்பா தான் எனக்கு ஃபஸ்ட்டு. உனக்கு யாரை பிடிக்கும்? ஃபஸ்ட்டு யார் தான்? ஏசப்பா தான். இல்லை அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமா அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம், கருத்தா பிள்ளைங்க என்ன சொல்லியிருப்பாங்க, ஃபஸ்ட்டு ஏசப்பா, அப்புறம் தான் யாரை, அம்மா அப்பா அப்படிலாம் சொல்லி. அந்த ஆர்டர் கொஞ்சம் வளரும்போது மாறும், சிலருக்கு மாறும். அல்லேலூயா. இங்கே என்ன சொல்கிறாரு, உன் இளவயதின் பக்தியை நான் என்ன செய்திருக்கிறேன், அறிந்திருக்கிறேன். உன் நேசத்தை நான் என்ன செய்திருக்கிறேன். ஆண்டவருக்கு தெரியும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவருக்கு சொல்லுங்கள். ஆண்டவருக்கு நம்ம அன்போட அளவு என்ன. எதுக்கு அந்த பாட்டை பாடினேன்னா, உண்மை முழு உள்ளத்தோடு எப்போவுமே அந்த அளவு. இப்போ இந்த தண்ணி குறைஞ்சிருக்கு, ரைட்டா, இதனுடைய அளவு குறைஞ்சிருக்கு. ஃபுல்லாக இருந்தால் எப்படி இருக்கும், அந்த அன்பு எப்போவுமே எப்படி இருந்துக்கிட்டே இருக்கணும். ஆனால் நாளாக நாளாக என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கோம். அது உலகத்தில் வச்சுக்கோங்க, கர்த்தர்கிட்ட வச்சுக்காதீங்க. அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவர் மேலே இருக்கிற அன்பை ஒரு நாள் குறைச்சிக்காதீங்கன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. இப்போ இவங்க என்ன செய்கிறாங்க, ஆண்டவர் இவர்களை நேசித்து, இவர்களை யாத்ராமத்தில் இருக்கும் கொஞ்சம் ஜனமாக இருக்கும்போது, நம்ம கொஞ்சம் பேராக இருக்கும்போது, நமக்கு ரொம்ப நிறைய விஷயங்கள் தெரியாத போது, நம்ம நல்லா இல்லாத போது, நமக்கு ஒன்றுமே இல்லாத போது கர்த்தர் நம்மளை தெரிஞ்சுக்கிட்டார். அல்லேலூயா. ஆனால் நாம் அப்படி இல்லை. நாம் கொஞ்சம் வளர்ந்து, நாம் கொஞ்சம் வசதிகள் வந்து, நமக்கு கொஞ்சம் தெளிவுகள் வந்து, நமக்கு கொஞ்சம் நிறைய நாலேஜ் வந்து, அப்போ என்ன ஆக்கிடுவோம், ஆண்டவரை ஒரு ஆப்ஷனல் ஆக்கிடுவோம். ஆண்டவரை என்ன ஆக்கிடுவோம், ஆரம்பத்தில் ஒன்றுமே இல்லாத போது கர்த்தரே கதி, ஆண்டவரே கதி, இயேசுவே எல்லாம்னு சொல்லுவான். கொஞ்சம் வளர்ந்தா, கொஞ்சம் வசதியானா, கொஞ்சம் மரியாதை, கொஞ்சம் பேர், கொஞ்சம் புகழ், கொஞ்சம் டேலண்ட்டு எல்லாம் வந்தால் ஆண்டவர் என்ன தூக்கி வச்சுருவோம், சாய்ஸில் வச்சுருவோம். ஆண்டவர் எங்கே வச்சுருவோம், சொல்கிறது புரியுதுங்களா? வேலைலாம் இல்லை, கர்த்தரே கதி, ஆண்டவரே கதி, வேலைலாம் இருக்குது போ, ஆண்டவரே கதி. எங்கள் ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொல்வார், ஓனருக்கு ஒரு கடை, நமக்கு எல்லாமே கடை, கம்முனு கடை. ஓனருக்கு ஒரு கடை, நமக்கு வளர்ந்த பிறகு இப்போ வயிறு இருக்குதப்பா, குடும்பம் இருக்குதப்பா, குட்டி இருக்குதப்பா, வாடகை இருக்குதப்பா, கரண்ட் பில் இருக்குதப்பா, அப்படி ஆகிடும். ஆனால் ஆரம்ப கட்டத்தில் எப்படி இருக்கும், எல்லாம் இயேசுவை. இப்போவே என்னை எங்கேயாவது அனுப்பிச்சிருங்க பாஸ்டர், நான் எங்கேயாவது ஆண்டவருக்காக என்ன பண்ணிடுறேன், மிஷினரியாக போயிடுறேன், என்னை எங்கேயாவது ஆண்டவர் என்னை இது பண்ணிடுங்க அப்படிலாம் சொல்லுவாங்க.
கொஞ்சம் வளரும் பொழுது என்ன ஆகிரும், நமக்கு கொஞ்சம் பேர் கிடச்சிரும், நமக்கு கொஞ்சம் ஒரு மரியாதை கிடச்சிரும், நமக்கு கொஞ்சம் புகழ் கிடச்சிரும், நமக்கு கொஞ்சம் கமிட்மெண்ட்டெல்லாம் வந்துடும், நமக்கு நிறைய காரியங்கள் வந்துடும். யாரை ஒதுக்கி வச்சிருவோம்? இதுதான் தெரிந்து கொண்டார்கள். அந்த படிங்க அந்த வார்த்தை எப்படி எரேமியாக்குவாங்க, ஜனங்கள் என்ன செய்தார்கள்? படிங்க அந்த வார்த்தையை. தண்ணீர் நிற்காத தொட்டிகளை அவர்கள் என்ன செய்தார்கள்? அவங்களாக போய் வெட்டிக்கிட்டாங்க. உனக்கு எதுக்கு இந்த அவசியம்? அல்லேலூயா. உனக்கு தான் ஆல்ரெடி என்ன இருக்குது, ஒரு ஃபால்ஸ் இருக்குது, ஒரு ஃபவுண்டெயினே இருக்குது. அந்த தண்ணி என்ன பண்ணிகிட்டே இருக்குமா? இல்லை, ஜீவகாலமெல்லாம் என்ன பண்ணிகிட்டே இருக்கும். நீ சாவர வரைக்கும் வரும், உன் பேரப்புள்ள அடுத்த தலைமுறைகளுக்கெல்லாம் வரும். உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத தொட்டி வெட்டுற கதை? முட்டாள்தனம். என்னத்தனம்? கொஞ்சம் என்ன சொல்லுவாங்க, நாலேஜ் வந்துட்டா, அதான் சொன்னோம், கொஞ்சம் அறிவு வந்துட்டா. எங்கள் பாஸ்டர் இப்படி சொல்லி கொடுத்து வளர்த்தாரு. அதாவது பக்தி பயம் தெளிஞ்சிடும், பக்தி தெரியாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பயம் தெளிஞ்சிடும், பக்தி அன்பு குறையாது. புரிதுங்களா நான் சொல்கிறது? இது இவங்களுக்கு நாளாக நாளாக எல்லாம் ஒரு ஊர் வந்துருச்சு, இடம் வந்துருச்சு, நிலம் கிடச்சிருச்சு, வீடு கிடச்சிருச்சுன்னும் போதே இவங்க என்ன செய்கிறாங்க தெரியுமா? யோசுவாவுக்கு வாங்க, யோசுவாவில் வாங்க. இப்போ அந்த பாட்டு பாடினோம், ஆரம்பத்தில் பாடினோம், நீங்கள் இல்லை. 22ஆம் அதிகாரத்தில் 29 படிங்க. இதுக்கு ஃபைனலாக சொல்லணும்னு நினச்சேன். அப்பா படிங்க. பிரைஸ். நீங்க ஒரு தீர்மானம் எடுக்கணும். நெஞ்சில கை வச்சுக்கோங்க, நெஞ்சில இருதயத்தில் சொல்லுங்க, என் வாழ்நாள் எல்லாம் சொல்லுங்க, கர்த்தரை விட்டு விலக மாட்டேன் என்று நான் தீர்மானம் பண்றேன். ஆமென். அதுதான் பாடுறாங்க எல்லாருமே. நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். இல்லை, இப்போ 24ஆம் அதிகாரத்தில் 15 படிங்க. ஒருத்தர் டக்குன்னு வேகமா தெலுங்குல எடுத்து வச்சுக்கோங்க, நான் கேட்குறேன், சொல்கிறேன். கைகளை தட்டி மறுபடியுமா நன்றி சார். அவர் கேட்குறார், இந்த ஜனங்க கர்த்தரை விட்டு விட்டு ஜீவ தண்ணீராகி அவரை விட்டுட்டு நல்லா புரிஞ்சுக்க, ஆண்டவரை தவிர மற்ற எந்த டெம்பரவரியாக தற்காலிகமாக உருவாக்குற எதுவுமே அது நிலைக்காது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரை விட்டுட்டு நீங்களா ஒன்று சூஸ் பண்ணா அது சொல்லு ரொம்ப நாளைக்கு. நான் சொல்கிறது புரியுதுங்களா? அவர் மட்டும்தான் நிரந்தரம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், சொல்லுங்கள், அவர் மட்டும்தான் நிரந்தரம், மற்றது எல்லாமே டெம்பரவரி. இவர் சொல்றாரு, ஆண்டவருடைய பலிபீடத்தை விட்டுவிட்டு ஆண்டவருடைய ஆராதனை விட்டுவிட்டு அவரை பின்பற்றாதபடிக்கு விலகுவது எனக்கு என்னவா இருப்பதாக. நாம் ஒரு தீர்மானம் பண்ணிக்கணும் வாழ்க்கையில், என்றைக்குமே எப்பொழுதுமே கர்த்தரை விட்டு தூரமாகுதுன்னு சொன்னால் பின்மாற்றம்னு ஒன்று இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி போகிறதே இருக்குது, மொத்தமாக போகிறது இருக்குது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், சொல்லுங்கள், மொத்தமாக போகிறது இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக போகிறது இருக்குது. மொத்தமாக போகிறீங்களா கொஞ்சமாக போகிறீங்களான்னு நீங்கள் தான் யோசிக்க. ஆரம்பத்தில் இருந்த ஆராதனை எனக்கு இருக்கா? ஆரம்பத்தில் இருந்த தேடல் எனக்கு இருக்கா? ஆரம்பத்தில் இருந்த உற்சாகம் எனக்கு இருக்கா? ஆரம்பத்தில் இருந்த நேற்று சண்டே கிளாஸ்க்காக ஹவுசிங் போர்டு போனேன், தெற்காப்புறம் போனேன், இவங்கெல்லாம் பள்ளத்துக்கு போனாங்க, தண்ணி தொட்டு போனாங்க, நிறைய இடங்களில் ஆரம்பிக்கிறதுக்காக போகணும், வந்தோம். ஸோ அன்றைக்கியும் போனோம், இன்றைக்கி என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? நான் சொல்கிறது புரியலையா? சில பேருக்கு காலப்போக்கில் சில விஷயங்கள் அப்படியே தள்ளி 18 படிங்க, 22 18 படிங்க சீக்கிரம். புரளுவீர்களோ படி. கடும் கோம். நீங்க கர்த்தரை தெலுங்குல படிங்க அந்த வார்த்தை, என்ன பொருள்றது? அப்புறம்
உங்கள் ஆராதனைகள் குறையும் பொழுது, நீங்கள் கர்த்தருடைய காரியங்களில் குறையும் பொழுது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் துரோகம் செய்கிறீர்கள். ஆமென். ஆரம்பத்தில் ஆண்டவரே உயிர் பிச்சை கொடுங்கப்பா, நான் வாழ்வது உமக்காக, எல்லாம் காரியம் நடக்கிற வரைக்கும், துட்டு கிடைக்கிற வரைக்கும் விரும்புறது சொல்லுங்க, உமது ஊழியம் செய்வதற்காக உமக்காக யாவையும், அப்புறம் என் ஜீவனை. வசனம் என்ன சொல்லுது? கர்த்தரை பின்பற்றாதபடிக்கு புரளுவீர்களோ, டைவர்ட் ஆவீங்களா? அல்லேலூயா. வாழ்க்கையில் எப்படி பிடிக்கும், திரும்ப திரும்ப நம்ம வாழ்க்கையில் இந்த தூரம் போகிறது, இந்த விலகிறதுன்றதெல்லாம் நடக்க தான் செய்யும். நாம தான் உஷாராக இருந்துக்கணும். அல்லேலூயா சொல்லுவோம். சைடு வாங்குறடா பார்த்து ஜாக்கிரதை, கொஞ்சம் டைவர்ட் ஆகுற பார்த்து அப்படின்னு யாரையும் அலர்ட் பண்ணிக்கணும் சொல்லுங்களேன். நான் ஆரம்பத்தில் அங்கே வசனப்பட்டிருக்குது, கர்த்தரை பின்பற்றினேன், கர்த்தருக்கு ஆராதனை செய்தேன், கர்த்தருக்கு எல்லாமே இருந்தேன். ஆனால் இப்போ என்ன செஞ்சுருக்கிறேன், நான் கொஞ்சம் கொஞ்சமாக அதிலேருந்து புரண்டு இருக்கிறேன், அதிலேருந்து விலகி இருக்கிறேன். இதுலேயே 21 படிங்க, என்னெல்லாம் பண்ணுறோம் நாம். 21 அப்போ நான் தவறாக எழுதி விட்டேன், மன்னித்து விடுங்கள் தம்பி, வெற்றி விடுங்கள் அதை. கவனிங்க, இப்போ வாங்க, இப்போ இந்த 2:6 படிங்க, எரேமியா 2:6 படிங்க. என்னை விட்டு தூரப்பட்டு மாயையை பின்பற்றி யாரா போறாங்களா? ஹலோ லிசன், நல்லா கவனிங்க. கர்த்தரை விட்டு நீங்கள் தூரம் போவதனால் யாருக்கு நஷ்டம் சொல்லு, யாருக்கு நஷ்டம்? தைரியமா சொல்லு, வீணா போயிடுவீங்க. தமிழில் திட்டுவாங்க, வீணா போனவனே. திட்டும் போது தமிழில் திட்டுவாங்க, தெலுங்கில் விரதம்க்கா அப்படி தான் சொல்லுவீங்க. ரைட்டா? என்னம்மா போட்டிருக்கீங்க தெலுங்கில்? தமிழில் துஷ்பிரயோகம் இல்லைம்மா, வீணா போயிட்டாங்கன்னு தமிழில் போட்டிருக்கு. வேஸ்ட்டாக போயிடுவீங்க. என்னை விட்டு தூரப்பட்டு நீங்கள் வெற்ற தொட்டி, அதாவது செல்ஃப் டிசிஷன், ஓன் டிசிஷன், சுயமாக எடுக்கிற முடிவுகள் எல்லாமே ஓட்ட தொட்டி தான். என்ன சொல்றது, இந்த புரோக்கன், உடைந்து போன ஒரு தொட்டி தான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தரை விட்டு நாம் எடுக்கிற எந்த முடிவும் ஓட்ட தொட்டி தான். தண்ணினா தான் ஆகும், வேஸ்ட். எல்லா முயற்சிகளும் வேஸ்ட்டாக தான். இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை, நான் தான் சொன்னேன், ஒரு பிள்ளைகிட்ட பேசும்போது சொன்னேன், யார் ஒருத்தர் ஆண்டவரை தள்ளி செல்ஃப் டிசிஷன் எடுக்கிறாங்களோ, ஓன் டிசிஷன், சொந்தமாக தீர்மானம் எடுக்கிறார்களோ, அவங்களுக்கு என்ன பண்ணிக்கிறாங்க, தமிழில் தானே தனக்கு குழி வெட்டிக்கிறான்னு சொல்லுவாங்க. அப்படி போல் அவங்களுக்கே என்ன செஞ்சுக்கிறாங்க, ஒரு ஓட்ட தொட்டியை உண்டாக்கிக்கிறாங்க. வாழ்க்கையில் அவர்களுக்கு திருப்தி இருக்காது, வாழ்க்கையில் அவர்களுக்கு என்ன இருக்காது, ஒரு நிறைவு இருக்காது. என்னடா எவ்வளோ பிரயாசப்பட்டோம், கடைசியில் என்ன இல்லை, ஒன்றுமே. ஏன்னா நீ வெட்டினது ஓட்ட தொட்டி, வெடிப்புள்ள தொட்டி. என்ன தொட்டி? உனக்கு நீ தொட்டி பக்கத்தில் பார்த்து சொல்லு, நீ தொட்டி வெட்ட வேண்டிய அவசியமே இல்லை. சொல்லுங்க, உனக்கு பெரிய ஃபவுண்டைனே இருக்கு, ஃபால்ஸே இருக்கு. அல்லேலூயா. நீ என்ன பண்ணுற, அவர் உனக்காக ஜீவ தண்ணீரா ஊறுகிற தண்ணீரே வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் என்னை விட்டு தூரப்பட்டு மாயைன்னு சொன்னாலும் அதுதான், இல்லாத ஒன்றை இருக்கிறதா நினச்சிக்க பேர் தான் மாயை. சொல்லுங்க தமிழில், ஹிப்போக்ரசி அப்படிங்கிறது அதனுடைய ஆங்கில வார்த்தை. இல்லாத ஒன்றை இருக்கிறதா நினச்சிக்கிட்டு, கற்பனையாக ஒன்றை நினச்சிக்கிட்டு வாழ்கிறதுக்கு பேர் தான் மாயை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எப்படி நிரந்தரமோ அதுபோல் அவர் ஒருத்தர் தான் நிச்சயம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவர் ஒருத்தர் தான் நிச்சயம், மற்றதெல்லாம் இல்லை. சொல்லுங்க, மாயை. அம்மா மாயை, அப்பா மாயை, புருஷன் மாயை, மனைவி மாயை, பிள்ளைகள் மாயை, நண்பர்கள் மாயை, அவன் மாயை, இவள் மாயை, எல்லாம் மாயா, எல்லாம் சாயா, எல்லாம் மாய. அது சொல்றாரு, மாயை பிடிச்சிக்கிறாங்களா? கர்த்தரை விட்டு தூர போகும்போது
இருக்கிறதா மாதிரி நினச்சிக்கிட்டு போய் ஏதோ ஒன்று பிடிச்சிக்கிட்டு சில பேர் கற்பனை உலகத்தில் வாழ்கிறது போல், ஐயோ கடைசியில் இது நம்ம இது என்னது இது கற்பனை, நாம் நினச்ச மாதிரி இல்லை, வீணாய் போகிறதற்கு ஆண்டவர் கேட்கிறார், என் இடத்தில் என்ன அநியாயத்தை கண்டார்கள். அதுதான் சொன்ன ஆரம்பத்தில், முட்டாள்தனம். சொல்லுங்கள் பக்கத்தில் பார்த்து, நன்றி கெட்டத்தனம். தைரியமாக சொல்லுவேண்ணா, என்னத்தனம்? கர்த்தரை விட்டு விடுவது. இது ரெண்டுமே நம்ம வாழ்க்கையில் வரும். நன்றி கெட்ட வேலையும் செய்வோம், முட்டாள்தனமும் செய்வோம். சொல்லுங்கம்மா, யாரை தான் சொல்கிறேன்? ஆல் ஆஃப். நமக்கு விட்டா அது இஸ்ரவேல் ஜனங்களுடைய பழக்கம். ஆனால் யாரெல்லாம் நன்றியோடு இருக்கிறாங்களோ அவங்க கர்த்தர் அதே ஆராதனையோட, கர்த்தர் அதே துதியோட, கர்த்தருக்குரிய அதே காரியங்களோடு இருந்துக்கிட்டே இருக்கிறாங்களோ அவங்க வேற. அல்லேலூயா. அவங்களுடைய கிராஃப் தெரியும், அவங்களுடைய லைஃப் தெரியும், அவங்களுடைய க்ரோத் தெரியும். ஆனால் கர்த்தரை நான் இப்போ கர்த்தரை விட்டேன், நான் என் கர்த்தரை தான். உன் சேட்டை தெரியும், உன் செயல்பாடுகள் தெரியும். நீ கர்த்தரை விட்டியா, பிடிச்சிருக்கிறியா, கர்த்தரை முழுமையாக நேசிக்கிறியா, முழுமையாக வாழ்றியாங்கிறது உன்னுடைய செயல் தெரியும். ஆமேன்னு சொல்லுவோமே. எங்களுக்கு எப்படி சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. எதற்காகவும் இயேசுவுக்காக எதையும் இழக்கலாம், எதற்காக யார் எடுக்கக்கூடாது? இயேசுவை எழுந்துடாத, மண்ணுக்காக மாணிக்கத்தை என்ன பண்ணுறாத. அது யாராக இருக்கட்டும், எனிஒன், யாராக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும். இங்கே அவர் கேட்குறார், என்ன அநியாயத்தை கண்டார்கள் ஜனங்கள், என்ன செய்தார்கள்? 22:11 படிங்க. இதுலையே எரேமியாவிலேயே சீக்கிரம். எந்த ஜாதியாவது இந்த உலகத்தில் எவனாவது தான் தேவர்களை மாற்றினது உண்டோ? பாருப்பா போய். என் ஜனங்களோ வீணானவைகளுக்காக தங்கள் மகிமையை மாத்திட்டாங்களாம். தெலுங்குல எனக்கு சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் பாஸ்டர் என்ன கேட்பார். நாங்கள் ட்ராவலில் போகும்போதோ எங்கேயாவது பைக்கில் வேனில் போகும், பாப்பா பாலாஜி, இந்த ஜனங்க காட்டுற இந்த பக்தியை நம்ம ஜனங்க காட்ட மாட்டோம். என்கிட்ட கேட்டதை சொல்கிறேன். என்ன கேட்டார்? யார் ஒன்றாலும், யார் வேணாலும் எடுத்துக்க, ஆர் முஸ்லீம்ஸ், ஆர் இந்துஸ், ஜெயின்ஸ், யாராக இருக்கட்டும். அவன் கடை வச்சிருப்பான், பணக்காரனாக இருப்பான். ஆனால் ஒரு வெள்ளை வேட்டியை சுருட்டிக்கிட்டு கட்டிக்கிட்டான், சுருட்டிக்கிட்டு பெரிய மைதா மாவு உருண்டை மாதிரி இருப்பான். ஆனால் பாடியோட செருப்பு இல்லாமல் பொம்பளை பிள்ளைங்க போகிறத பார்த்துருக்கேன். ரைட். முஸ்லீம்ஸ்லாம் இப்போ கூட அந்த போர் நடந்த ஈரானில் லட்சக்கணக்கான ஜனங்க ஒரு இடத்துல கூடி தொழுகை நடத்துகிறாங்க. அவன் சொல்கிறான், குண்டு போடுவான்னு தெரிஞ்சும் இவெல்லாம் என்ன பண்ணுறானா, தெருக்கல்ல பண்ணுறான். இந்த மறுபடியும் சமீபத்தில் பார்த்து 5 மணி நேரம் காத்திருந்து தரிசித்தார்கள். எத்தனை மணி நேரம் காத்திருந்தது? எத்தனை மணி நேரம்? அதாவது போய் தரிசனத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி வெயிட் பண்ண ஹவர்ஸ், வெயிட்டிங் ஹவர்ஸ் எத்தனை? உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாள் சொல்லுங்கள் தயவுசெய்து. ஒரு நாள் உங்களை பார்த்து கேட்குறேன், ஒரு நாள் சொல்லு. ஒரு நாள் அப்படி 5 மணி நேரம் வெயிட்டிங் உள்ள இல்லை சொல்லுங்கம்மா. அவன் அப்படி பார்க்கறதுக்கு 5 மணி நேரம் காத்திருக்கிறான். நீங்கள் ஒரு அரை மணி நேரமாவது ஆராதனைக்கு முன்னாடி வந்து காத்திருப்பீங்களா? உங்கள் வாழ்க்கையில் கேட்குறேன், உங்கள் லைஃப் லாங் இல்லை. இப்போ நம்ம சொல்கிறோம்ல, நாம் பின் இல்லை. இதுதான் கர்த்தரை விட்டு தூரம் போவது, இதுதான் கர்த்தருடைய மகிமையை மாற்றுவது. யாருக்கு மாற்றுறீங்க? அல்லேலூயா. துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே. எப்போ? காரியம் ஆகும் போது, வேலை நடக்கும் போது, தேவை இருக்கும் போதா? எப்போ? எப்பவுமே. சொல்லுங்க, சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. எப்பொழுதுமே. தூயவரே எங்கள் துணையாளரே. ரெடி? துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மணவாளனே. ஆராதனை 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 உமக்கே ஐயா. ஆராதனை
ஆராதனை ஆராதனை உமக்கே ஐயா. துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரரே, தூயவரே எங்கள் துணையாளரே. துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்த மணவாளரே. உந்த நாமம் அறிந்த என்னை, உம்மேல் வாஞ்சை கொண்ட என்னை விடுவித்து உயர்த்திடுவீர், உயர்த்தியே மகிழ்ந்திடுவீர். உந்த நாமம் அறிந்த என்னை, உம்மேல் வாஞ்சை கொண்ட என்னை விடுவித்து உயர்த்திடுவீர், உயர்த்தியே மகிழ்ந்திடுவீர். துதிக்கு பாத்திர நீரல்லவோ, கணத்திற்கு பாத்திர நீரல்லவோ. இதுதான் ஆராதனை. பாடுங்க. நீரல்லவோ நீரல்லவோ. ஆராதனை 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 உமக்கே ஐயா. ஆராதனை 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 உமக்கே ஐயா. படிங்க தெலுங்கு அந்த வார்த்தையை. இப்போ இந்த 11 அதுதான் சொன்ன. வீணானவைகளை வீணாய் போவார்கள் என்று சொன்னால் பிரயோஜனம் இல்லாம போயிடுவாங்க சில பேர். அது அந்த வார்த்தைக்கு இப்போ மீன் பண்ணிக்கோங்க. இப்போ இப்போ இந்த வார்த்தை என்ன சொல்லுது? வீணானவைகளுக்கு தங்கள் மகிமையை மாற்று. நாம கர்த்தரை துதிக்கிறதுனால தான், கர்த்தரை உயர்த்துறதுனால தான் நமக்கு மரியாதை, நமக்கு கனம் எல்லாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எப்போ இந்த ஆண்டவர் அறிஞ்சிக்கிட்டேனோ அன்னைக்கு தான் எனக்கு ஒரு ரெஸ்பெக்ட். எப்போ இந்த ஆண்டவரை தெரிஞ்சுக்கிட்டேனோ அப்போ தான் எனக்குன்னு ஒரு மகிமை. அல்லேலூயா. இல்லைன்னா நானும் சார்ட்ஸ் போட்டுக்கிட்டு டிசைனாக பண்ணின்னு போட்டுக்கிட்டு, இல்லை இப்போ ஏதாவது ரிக்ஷா ஓட்டிக்கிட்டோ இல்லை எங்கேயாவது பெயிண்ட் அடிச்சுக்கிட்டோ இருந்திருப்பேன். அதுதான் என் லைஃப்பாக இருந்திருக்கும். ஆனால் எப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டோனோ அப்போ இயேசு என் வாழ்க்கையை மாற்றினார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எப்போ இயேசு உங்கள் வாழ்க்கையில் வந்தாரோ அப்போ தான் உங்கள் வாழ்க்கையில் மகிமை, கனம், மரியாதை எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. அல்லேலூயா. இயேசு இல்லைன்னா எதுவுமே இல்லை. ஆமென். அதுவும் இது பெரிய ஃபுல்ஃபில் கிடையாது, இன்னும் இருக்கு. ஆனால் இதுக்கே நாம் உண்மை இல்லாமல் போவோம், நன்றி இல்லாமல் போவோம். மாற்றி இந்த ரொம்ப லோக்கல் பாஷையில் சொல்ல போனால் இந்த டகால்ட்டி வேலைலாம் பண்ணுவோன்னா, எனக்கு தெரியும் இந்த பாஷெல்லாம், நானும் அங்கே தானே பிறந்தேன். இந்த ததிகினத்தை வேலைலாம் பண்ணுவோன்னா, இன்னும் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், இன்னும் வளரல, இன்னும் சொல்லுங்கள், இன்னும் போகவே, அதுக்குள்ளவே நீ மாத்திர ரைட். அவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை சொல்லுங்க. நான் சொல்கிறேன், இந்த ஓட்ட உடைச்சல் ஈயம்பத்தில் இந்த வீணா போனதெல்லாம் வாங்குற ஆள் இல்லை அவரு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவரு ரோஷகளுக்குன்னு தேவடு. அவருக்கு கொடுக்கறது எப்படி இருக்கணும்னா பியூராக, பர்ஃபெக்டாக, பெஸ்ட்டாக இருக்கணும். சந்தோஷமா இல்லையா சொல்லுவார். செலுத்துகிற பலியில் ஒரு சின்ன பூச்சி இருந்தால் கூட ரிஜெக்ட் பண்ணுறவர். சொல்லுங்கள். செலுத்துகிற பலி இருக்குல்ல, அந்த பலியில் ஒரு உமின்னு சொல்லுவோம், ஒரு சின்ன வண்டு இருந்தால் கூட கர்த்தர் அதை என்ன பண்ணிட்டு வரான், அதை செக் பண்ணுறதுக்கு ஒரு ஊழியக்காரர் இருப்பான், அதை செக் பண்ணுறதுக்கு ஒரு லேவியன் இருப்பான். ஏய் இது சரியில்லை. இப்போது அனனியா சொல்லுங்கள், சப்பீரா என்ன பண்ணாங்க? அவங்க வீட்டு பணத்தை கொண்டு வந்து கொடுக்கும் போதே வஞ்சித்ததே ஒத்துக்காதான்னு அல்லையா சொல்லுவான். அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? அவங்க வீட்டு பணம், அவங்க சொத்து, ஒரு பாகம் என்று சொல்லுது. அந்த வேலைலாம் அதான் சொல்ற, இந்த என்ன சொல்றாங்க, ஒளிச்சு வைக்கிறது, மறைச்சு வைக்கிறன்ற வேலையே இருக்கக்கூடாது. இதுதான் கர்த்தருடைய மகிமையை திருடுறது. அல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்க வேண்டிய ஆராதனைய நான் சொல்றது புரியுதுங்களா? 2 பேர் இருந்தாலும் சரி, நான் அந்த இடத்துல நேரத்தோடு பிரபுவோட பையன் பிறந்த நாள் போகும்போது அதான் சொன்னேன், போனது கொஞ்சம் லேட்டு தான். நான் சொன்னேன், எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது, நான் அங்கே போய் நேரத்தை ஆஜரம். அதுக்கப்புறம் அங்கேருந்து எங்கேயாவது போகிறேன், ஏதாவது போகிறேன், என்னை கூப்பிட்ட நேரத்துக்கு அங்கே என்ன பண்ணினா போயிரு.
புரிதுங்களா? நீங்கள் நான் உங்களுக்கு சொல்லி தருவேன் திரும்ப திரும்ப. ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய மகிமையை நீங்கள் என்ன செய்யாதீங்க, மாற்றாதீங்க, குறைக்காதீங்க. ஏசாயா 42:8 எங்களுக்கு சின்ன வயசுல தெரியும், உங்களுக்கு தெரியாது இந்த வசனம். படிங்க. நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறு ஒருவனுக்கும். மனுஷனுக்கு மகிமையை கொடுத்துருது. ஹலோ, இருக்கீங்களா? சில பேர் மனுஷங்களை, நான் சொல்லுவேன், என்னெல்லாம் நீங்கள் அப்படி ஏமாற்றவே முடியாது. நீங்கள் என்ன தான் ப்ரைஸ் பண்ணாலும் எனக்கு தெரியும் நிஜம். அல்லேலூயா. ஓமை ஓமை அப்படின்னு என்னது ஓமை, நான் யாருன்னு எனக்கு தெரியும். தெலுங்குல படிங்க அந்த வார்த்தையை. அப்புறம் அப்படின்னா அப்படி நான் என் துதியை நான் என்ன செய்ய மாட்டேன். நாம் அவருக்கு கொடுக்கக்கூடிய மகிமையை யாருக்காச்சும் கொடுக்குறோமா? நான் சொன்ன ஏன் முடிவு எடுக்கக்கூடாது? ஏன் பாஸ்டர் ஆண்டவர் அவ்வளவு? ஆமாம், ஆமென். நாம் எடுக்கிற முடிவுகள் இல்லை, யாராவது சொல்லி கொடுத்து முடிவு எடுக்கிறோன்னு வச்சுக்கோ, அங்கே வாங்குவோம் அதை. அல்லேலூயா, ஆமென். நீங்கள் அப்படி என்ன சொல்லுமா? நான் சொல்லுவேன், உங்கள் சாய்ஸ் என்ன அப்படின்னு கேட்பேன். உங்களை கேட்பேன், நீங்கள் சொல்லுங்கன்னு சொன்னால் சரி நான் ஜெபம் பண்ணிட்டு சொல்கிறேன். ஒரு அம்மா கொச்சிக்கிட்டாங்க, பாஸ்டர் வேலைக்கு சொன்னேன், நீங்கள் எனக்கு பதிலே சொல்லலையே. சொல்கிறேம்மா, ஜெபம் பண்ணிட்டு சொல்கிறேம்மா. எனக்கு ஆண்டவரே சொல்லுங்கள், ஏதாவது சொன்னால் சொல்கிறேம்மா. இந்த பொண்ணு ரொம்ப நாளாக அழுதுட்டு இருந்தா, வேலைக்கிழமை அழுதா. எனக்கு உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு என்ன வேணும்? அவங்க அப்பா அம்மா இருந்தாங்க, சீட்டு வேணும். அப்படியா, இதை நீ பார்த்துக்கோ, அதை நான் பார்த்துக்கிறேன்னு. அடுத்த வெள்ளிக்கிழமை அப்ளிகேஷன் போட்டு பாருங்கள், அவங்க 2 பேர் இருக்கும்போது கையெழுத்து போடுறத கர்த்தர் என்ன அனுமதிச்சார். அல்லேலூயா சொல்லுவோம். கார்டியன் சைடு ஏன் அம்மாக்கா இருந்தாங்க, மாம்ஸ் இருந்தார். நீ தாண்டா வந்தா, நீ போடுறான் அப்படின்னாங்க. பரவாயில்ல, என்ன படிக்க போகிற பிள்ளைக்கு தானே, இந்தா போடு, காசா பணமா. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? திரும்ப திரும்ப அவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மகிமை அல்லது அவருக்கு கொடுக்கக்கூடிய துதியை நாம் என்ன செஞ்சிடக்கூடாது. யாருக்காவது கொடுக்குறோமா? யாராவது நம்முடைய வாழ்க்கையில் டிசிஷன் மேக்கர், சொல்லுங்க அந்த வார்த்தையை, யாராவது இருக்காங்களா? நம்ம வாழ்க்கையில் குறுக்கிட்டு நம்ம விஷயத்தில் தலையிட்டு நம்மளை என்ன பண்ணுறது ஆளுகை. நானும் அதை பயப்படுவேன். நீங்கள் என்ன அப்படி வச்சாலும் நான் பயப்படுவேன். சீரியஸ்லி, ஊழியக்காரனாக இருக்கிறேன், எனக்கு அந்த பொறுப்பு இருக்குது. நீங்கள் சொல்லும் போது அதுக்காக நான் என்ன செய்யணும், டைம் எடுக்கணும், செபிக்கணும். ஒன்ஸ் உங்கள் வாழ்க்கையில் அப்படி எடுக்கிற தீர்மானங்கள் அது உங்கள் லைஃபுக்கு எப்படி இருக்கணும், நல்லா இருக்கணும். ஆமென். நான் என்னோட கம்பேர் பண்ணலை, ஆனால் ஆண்டவரை சொல்கிறேன், ஆண்டவருடைய இடத்த உங்கள் வாழ்க்கையில் யாருக்குமே தராதிங்க. அல்லேலூயா. எந்த மனுஷனுக்கு தராதிங்க. பரவாயில்ல ஊழியரில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிற ஆள்லாம் இருக்காங்க தம்பி. ஆராதனை பார்த்துக்கலாம்டா, நீ இல்லைன்னா இருப்ப சொல்கிற ஆள்லாம் இருப்பான். அவன் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவருக்குரிய மகிமையை எடுக்கிறதுக்கு பேசுகிறான். எனக்கெல்லாம் சொல்லாத நேரம் இல்லை. என்னப்பா விட்றா, பசங்களாம் பார்த்துப்பாங்க, வாடா. நோ 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 நோ. நீ போகலன்னா என்ன வெள்ளிக்கிழமை ஊழியர்? நோ, இல்லை நான் போய் ஆகணும். நான் சொல்கிறேன், உங்களுக்கு எத்தனை பேருக்கு புரியுமோ தெரியல. அல்லேலூயா. என் வேலையை நான் தான் செய்யணும். பிகேஜியில் ப்ரேயர் நடத்தும் போது, சண்டே கிளாஸ் நடத்தும் போது என்னை எங்கேயாவது கூப்பிட்டு போயிடுவாங்க, தூரத்துக்கு போயிடுவாங்க. கொண்டு போயிட்டாலும் நான் சொல்லுவேன், இல்லை நான் போய் ஆகணும். கடைசி நேரத்துலையும் அதை போய் நான் கால் வைக்கணும். அப்போ இவங்களாம் பாட்டு பாடிக்கிட்டு இருப்பாங்க, என்ன இந்த ராணி எங்கேயாவது பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் வந்துடுவேண்ணா, அண்ணன் வருவார்னு உட்காந்துட்டு இருக்கோங்க. ஏன்னா அங்கே போய் நின்றுடணும். அப்போது வாழ்க்கையில் கர்த்தர் சொல்கிறாரு, எனக்கு கொடுக்க வேண்டிய மகிமை, எனக்கு இம்பார்ட்டன்ஸ். அந்த முதல் இடத்தை நீ யாருக்காவது கொடுக்கும்போது அப்போ என்ன செய்கிற, அந்த மகிமையை மாற்றுற, கர்த்தரை தள்ளுற, வேற ஒன்று கொண்டு வந்து அங்கே வைக்கிற. அது ஓட்ட தொட்டி. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், பக்கத்தில் பார்த்து ஈரமாக சொல்லுங்கள், அது என்னவா? அது ஓட்ட தொட்டி. ஆண்டவர் தான் நமக்கு நன்மை செய்கிறாரு, நன்மை செய்தார், இனிமேலும் செய்ய போகிறார். சொல்லுங்கள், அவர் தான் நன்மை செய்தார், அவர் தான் நன்மை செய்கிறாரு, இனிமேலே செய்ய போகிறாரு. ஆனால் இது ஒன்றுமே செய்யலை. எது? ஓட்ட தொட்டி. நாம் நம்ம வாழ்க்கையில் எடுக்கிற ஓன் டிசிஷன் இருக்குல்ல. இப்போது சுயமாக என் சுய அறிவு என்னை நல்லா வச்சுருக்குதுன்னு யாராவது இங்கே சொல்கிறீங்க இருக்கீங்களா? சொல்கிறது புரியுதா புரியலையா? நானே கிளவராக முடிவெடுப்பேன் பாஸ்டர், நான் பயங்கரமாக எனக்கு தெரியாதது ஒன்றுமே இல்லை பாஸ்டர், நானும் அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும். வாங்கினது தான் மிச்சம், தோற்று போனது தான் மிச்சம், ஏமாந்தது தான் மிச்சம், அடி வாங்கினது தான் மிச்சம். ஆனால் கர்த்தர் சொல்லுவார், உனக்கு பிரயோஜனமானதை உனக்கு போதித்து உனக்கு நலமான வழியில் உன்னை நடத்துகிறவர். கைகளை தட்டி
கை தட்டி அந்த 2 பேருக்கு நன்றி. சரி. ஆனால் ஆண்டவர் நம்முடைய முடிவுகளை கவனிப்பார். நான் சொல்லுவேன், தொட்டி வெட்டும் போதே அவங்கள கண்டிச்சிருக்கலாம்ல. தொட்டி வெட்டும் போதே அந்த தொட்டியை வெட்டாமல் இல்லை, நீங்கள் ஒரு சுயமான ஒரு முடிவு எடுக்கும் போது கர்த்தர் அங்கே அமைதியாக இருப்பார். ஜாக்கிரதை. எல்லாரும் சொல்லுவாங்க, ஏமாள் போய் அந்த பழத்தை பறிக்கும் போது ஏன் ஆண்டவர் அனுமதித்தார்? கையை நிறுத்தி இருக்கலாம்ல. என்ன பண்ணுறோம், என்ன விதமான முடிவுகள் எடுக்கிறோங்கிறதுல கர்த்தர் நமக்கு ஒரு சுய விருப்பத்தை கொடுத்துட்டு அமைதியாக இருக்கிறார். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? ஆனால் நமக்கு ஒரு பயம் இருக்கணும். அந்த பயத்தை நம்ம கற்றுக்கணும். அல்லேலூயா. இப்போ படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்கும். மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம். எங்கடா இது? இங்கேருந்து பாஸ்டர் மத்தேயுக்கு போயிட்டாரு. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை என்ன செய்யும்? அது போதும், அது வரைக்கும் போதும். தமிழ் தெலுங்குல ஈவில் அப்படின்னு இருக்கும், இங்கிலீஷில் ஈவில் அப்படின்னுவீங்க. ஓகே. தீமையிலிருந்து, கெட்ட காரியங்களிலிருந்து, தவறான, அதாவது பேட் சில டிசிஷன்ஸ்ல இருந்து எங்களை காப்பாத்துங்க. அல்லேலூயா. என்ன சொல்றாரு? எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் எங்களை என்ன பண்ணுங்க? தீமையிலிருந்து. அப்படின்னா என்ன கேட்க சொல்றாருன்னா, ஆண்டவருடைய கைடன்ஸை கேட்க சொல்றார். என்ன கேட்கணும்? ஆண்டவருடைய நடத்துதலை கேட்கணும். அல்லேலூயா. ஆண்டவரே, இது நான் சுயமாக முடிவு எடுக்கிறேன்னா, இப்போ சிஸ்டர் சசி சொன்னாங்களே, சீட்டு போடுவேன் இல்லை ஜெபம் பண்ணுவேன், எனக்கு ஆண்டவர் வசனம் சொல்லி எடுக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லி முடிவு எடுக்கிறீங்களா? ஆண்டவர் சமூகத்தில் இருந்து முடிவு எடுக்கிறீங்களா? ஜபத்தில் முடிவு எடுக்கிறீங்களா? இல்லை எமோஷ்னலில், இல்லை ஏதாவது சிச்சுவேஷன் சூழ்நிலைகள்னால முடிவு எடுக்கிறீங்களா? கர்த்தர் அதை பார்ப்பார். அல்லேலூயா. நான் ஒன்று சொல்லுவேன், நாம் எடுக்கிற முடிவு, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நாம் எடுக்கிற முடிவு நல்லதோ கெட்டதோ, நன்மையோ தீமையோ, லாபமோ நஷ்டமோ, சரியோ தவறோ, எனக்கு தான். அந்த பாதிப்பெல்லாம் யாருக்கு தான்? வேற யாரும்? வேற யாருக்கு இல்லை. நான் சொல்லுவேன், உங்களுடைய டிசிஷன், உங்களுடைய முடிவு தான் உங்கள் வாழ்க்கையை கட்டப்போகுது. இன்றைக்கி எடுக்கிற முடிவு உங்களை ஒரு 2 வருஷம் கழித்து, ஒரு 3 வருஷம் கழித்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் திரும்பி பார்க்கும்போது, பரவாயில்லடா அன்றைக்கி நல்ல முடிவு எடுத்தோன்னு நினைக்க தோணும். அதனால் என்ன பண்ணக்கூடாது? கண்ணாமுன்னானே முடிவு எடுக்கக்கூடாது. அவசர கதியில் யாரோ சொல்லிட்டாங்கன்னு முடிவு எடுக்கக்கூடாது. ஐயோ கிடைக்குதேன்னு முடிவு எடுக்கக்கூடாது. ஆப்பர்ச்சுனிட்டி அப்படி இப்படின்னு நோ 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 இல்லை, நான் அப்படிப்பட்ட ஆள் இல்லை. நான் கொஞ்சம் ஜெபிக்கணும், இதுக்காக எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். இது எனக்கு என்ன வேணும்? கொஞ்சம் டைம். ஆண்டவருடைய நான் அனுமதி கேட்கணும், அல்லது ஆண்டவருடைய அந்த சிக்னல் சைன் கேட்கணும். பிறகுதான் நான் என்ன செய்யணும்? நம்மளா போய் அதான் சொன்ன, ஒரு வீடு வாங்குகிறோம், இடம் வாங்குகிறோம், வீட்டுக்கு போகிறோம், வேலைக்கு போகிறோம். வாழ்க்கையின் ஒவ்வொரு முக்கியமான நேரங்களில் முடிவு எடுக்கிற, தீர்மானம் எடுக்கிற ஒரு சூழ்நிலை வரும் பொழுது நீங்கள் அணுக வேண்டியது ஆண்டவரை தான். ஃபஸ்ட்டு நீங்கள் யார் தான் நோக்கி பார்க்கணும்? ஆண்டவரே, நான் இப்படி ஒரு சூழ்நிலை நிற்கிறேன்ப்பா. இன்னொரு வசனத்தை படிங்க, யோவான் 17:15 படிங்க. இதுக்கு கம்பேரா சரியா படிங்க. எடுத்துக்கொள்ளாமல், அதுதான் அந்த வார்த்தை, எடுத்துக்கொள்ளும்படி வேண்டிக் கொள்ளாமல், நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி இயேசுசாமி சீசர்களுக்காக வேண்டும் பொழுது பிதாவை நோக்கி சொல்றாரு, அப்பா இந்த உலகத்துல இருந்து அவங்களை எடுத்துருங்க அப்படின்னு சொல்லல. நாம இந்த உலகத்துல வாழணும். ஹலோ, நாம இந்த உலகத்துல ஏன் தான் என் வாழ்க்கையில் இப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்ததோ தெரியல. இப்படி ஒரு சூழ்நிலை வராமல் இருந்திருக்கலாம். இப்படி நான் மாட்டிக்கிட்டேனே, இப்படி ஒரு நெருக்கமான சூழ்நிலை வந்ததே, ஏன் ஆண்டவர் இந்த நெருக்கடியான சூழ்நிலை, இதுவா அதுவா, போகலாமா வேண்டாமா, செய்யவா செய்யக்கூடாதான்னு இப்படி ஒரு இல்லை இல்லை இல்லை. அந்த இடத்துக்குள்ளே கர்த்தர் உன்னை கொண்டு வந்திருக்கிறாரு. ஒரு விஷயந்தான், நீ தீமையில் போய் மாட்டிக்கக்கூடாது. அப்படின்னா என்ன ராங்குன்னு ஒன்று இருக்கும். அதுதான் நேற்று நான் சொல்லிக் கொடுத்தேன். சரி தவறு சொல்லுங்கள். சரி தவறு, அப்புறம் நன்மை தீமை, அப்புறம் என்ன சொல்லுங்க, ஜீவன் மரணம். புரியுதுங்களா? சொல்கிறேன், பரலோகம் நரகம் எத்தி வைக்கிறீங்களா? ஃபஸ்ட்டு
இந்த ரெண்டுன்னு வரும் பொழுது சரியான அந்த அந்த நன்மைக்கு நேராகவும் அல்லது இந்த தீர்மானத்துக்கு நேராகவும் கர்த்தர் நம்மளை கொண்டு போனோம். தெலுங்குல படிக்கல, தீமை நின்று காக்கும்படி என்ன சொல்லுகிறேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. உங்களை கர்த்தர் தான் காப்பாற்றணும்னு நான் இப்படி ஜெபிப்பேங்க. ஆண்டவரே, என் ஜனங்கள் போய் என்ன செஞ்சிடக்கூடாது, தவறான முடிவுகளில் போய் மாட்டிடக்கூடாது. யாருமே சொந்தமாக ஒரு தண்ணி நிற்காத தொட்டியை தெரிந்து கொள்ள கூடாது. பிறகு தெரிந்து கொண்டால் தாகம், தண்ணி இல்லாமல், திருப்தி இல்லாமல், வறட்சியாக, வெறுமையில் வாழ்கிறது நீதான். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவரை என்ன சொல்லுது, விட்டு விட்டு ஆண்டவரை விலக்கி விட்டு. அப்போ தொட்டியில் தண்ணி நிற்கல, இப்போ வந்து ஏசப்பா கிட்ட வந்துடுறேன்னா கொடுத்துருவாரா? சொல்லுங்க ப்ளீஸ். அவர் சொல்றார், எனக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை, எனக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நீ என்ன செய்த, போய் தண்ணி நிற்காத தொட்டிக்கு உன்னை யார் போக சொன்னா? அல்லேலூயா. அதான் சொன்னார், நான் கர்த்தர், இது என் நாமம். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவர் கர்த்தர், அது அவருடைய நாமம். அவருக்கு இருக்கிற ஒரு மகிமை, அவருக்கு இருக்கிற ஒரு கனத்தை, அதுக்கு தான் அடிக்கடி இப்படிலாம் பாடுறது, துதிக்கும். ஏன் பாடுறோன்னா அது கொடுத்துக்கிட்டே இருக்கணும், செலுத்திக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. சொல்ல மாட்டீங்களா? அவர் சொல்றாரு, மத்தேயுல படிச்சிங்க, தீமை நின்று எங்களை என்ன செய்யுங்க, ரட்சித்து கொள்ளும். இயேசுசாமி சீசர்களை பார்த்து சொல்றாரு, இவர்களை தீமை நின்று என்ன செய்யுங்கள், காக்கும்படி. ஆண்டவரே, தவறான எந்த ஒரு காரியத்துக்கு பெயராதபடி என்ன என்ன பண்ணுங்கப்பா, காப்பாத்துங்க. காய்ச்சி காப்பாடணும்னு தெலுங்குல, ரைட்டா? தெலுங்குல வந்து அப்படி சொல்லுவோம், ஆண்டவரே எங்களை அப்படியே காப்பாத்துக்க. எந்த பேட் எக்ஸாம்பிள்ஸுக்கு நான் என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாது. இது வரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருக்கா, இல்லையா சொல்லுவோம். இனிமேலும் போகிறது எப்படி போனோம்? ஏன்னு சொன்னால் வசனம் சொல்லுகிறது, இவங்க ஆரம்பத்தில் படிச்சிங்க, நல்ல பக்தி உள்ளவர்கள், நல்ல அன்பு உள்ளவர்கள், நல்ல ஆண்டவருக்காக வைராக்கியமாக இருந்தவர்கள். கொஞ்சம் வாழ்க்கையில் நல்லது, கொஞ்சம் வாழ்க்கையில் வசதிகள், கொஞ்சம் வாழ்க்கையில் நல்லதெல்லாம் நடக்கும்போது கொஞ்சம் உள்ளேருந்து அந்த சாத்தான் எட்டி பார்ப்பான். அல்லேலூயா. சொல்லுங்க, அல்லேலூயா. கொஞ்சம் சொல்லுவாங்களே, கொஞ்சம் குளிர் விட்டால் போதும், உடனே என்ன செய்ய ஆரம்பிச்சிருவாங்க, சுயத்தில். அதாவது உடனே இது மம்முட்டி ஏற்றுற வேண்டியது, தோன்றா தொட்டியை வெற்றா தொட்டியன்ற மாதிரி போயிட வேண்டியது. இல்லவே இல்லை. வசனம் சொல்லுகிறது, நீங்கள் எந்த சூழலை எப்படி இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களில் நீங்கள் கர்த்தரை பார்க்குறவங்களா இருக்கணும். அல்லேலூயா. அவரை விட்டுட்டா அல்லது அவரை தள்ளிட்டா அல்லது அவரை உதறிட்டா நமக்கு வாழ்க்கையில் என்ன இல்லை, எந்த ஒரு நன்மையும் இல்லை. அவர் அதான் சொல்கிறாரு, இவர்களை தீமையிலிருந்து என்ன செய்யுங்க, நீங்கள் காப்பாற்றுங்க. என்ன படிச்சிங்க, எரேமியால என்ன படிச்சிங்க, என் ஜனங்கள் என்ன செய்தார்கள், 2 எந்த தீமையிலேருந்து காப்பாற்றணும், கர்த்தரை விட்டு போயிடாமல் கர்த்தர் உங்களை காப்பாற்றணும். சுயமாக முடிவெடுக்கிறதுக்கு போயிடாமல் கர்த்தர் உங்களை காப்பாற்றணும். இப்போ சொல்லுங்கள், எதுலேருந்து உங்களை கர்த்தர் காப்பாற்றணும்? உங்கள் மனசில் ஆண்டவரை விட்டு தூரம் போகணுங்கிற எண்ணமே வரக்கூடாது. அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். அடுத்ததாக தான் சொல்கிறார், சுயமாக போய் நான் வெட்டுறேன். ஏன்னா எனக்கு என்னையா, எனக்கு ஆண்டவர் இருக்கிறாரு, ஜீவ தண்ணீரே இருக்கிறாரு. நான் போய் எதுக்கு போய் ஒரு தொட்டியை வெட்டணும்? ஊற்றிக்கிட்டே இருக்கிற என்ன இருக்கே சொல்லுங்கப்பா, இல்லை ஊற்றி போ. ஃபால்ஸில் ஒருத்தர் குளிச்சுக்கிட்டு இருக்கிறான், மேலேருந்து இயற்கையாக தண்ணி வருது, ரைட்? அப்போது வந்து திடீர்னு ஒரு ஆள் வெளியே வந்து, தாகமாக இருக்குது தண்ணி கொடுங்கன்னு போவானா? இல்லை போவீங்களா? நான் மழை தண்ணியை குடிக்கிறாள், மழை பெஞ்சா போய் மழை தண்ணியை குடிப்பேன். ஜுரம் வந்துடும். என்ன ஜுரம் வரும்? மேலேருந்து வருது ஃப்ரெஷ் வாட்ரு. எப்போயா ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். அல்லேலூயா. ஏன்னா எங்கள் வீடெல்லாம் தகரம் இல்லை, தகரத்தில் ஆரம்பத்தில் எல்லா இலைகளெல்லாம் வந்துடும், பிறகு ஃபைனலாக வர தண்ணி என்ன பண்ணுவான், அப்புறம் வெளியில் குளித்தாலும் சரி அப்படியே அது நேச்சுரல் வாட்டராக வரும். இவன் ஃபால்ஸில் குளிச்சுட்டு இருக்க, வெளியில் போயிட்டு எனக்கு டம்ளரில் தாண்டி அப்படியே கூட்டிட்டா என்ன இருக்குது இதை சொல்லுவாங்க. முட்டாள்தனமாக என்ன கேட்குற, தண்ணி கேட்குறிய. உனக்கு ஜீவ காலமெல்லாம் ஊறுகிற நீரூற்று இருக்கும்போது நீ போய் வெடிப்புள்ள தொட்டிகளை சொல்லுங்க வெட்டிக்கொள்ள வேண்டாம். இந்த ஜனங்க இதுக்கு காரணம் நன்றி கெட்ட தன்மை. முதல் காரியம் என்னது,
நன்றி கெட்ட தன்மை. இரண்டாவது முட்டாள்தனம், மதியினம். அவர் என்ன சொன்னாரு? இந்த ஜனங்கள் என்ன செய்தார்கள்? மதிகெட்டத்தனமா செய்தார்கள். கர்த்தரை விடுறது, சுயமா நம்ம முடிவு எடுக்கிறது, தீர்மானம் எடுக்கிறதுங்கிறது 100% முட்டாள்தான். அப்போ பாஸ்டர், நம்மளை ஆண்டவர் வந்து செல்ஃப் ஃபில்லிங்காக வைக்கலையானா? கொடுத்துருக்கிறாரு. ஆனால் அதில் ஒரு, நான் சொன்னேன், சரி இருக்கு, தவறு இருக்கு. இப்போ இதில் கர்த்தர் என்ன செய்யணும்? சரியான வழிக்கு என்னை நடத்தணும். கர்த்தரை என்ன நடத்தணும்? எங்கே போய் மாட்டிடக்கூடாது. மேட்ராதான். அந்த பயம் இருந்தால் போதும். புரிதுங்களா? உனக்கு சரி தவறு இருக்குது, உனக்கு நல்லது கெட்டது இருக்குது. உனக்கு இப்படி இருக்கும்போது நீ என்ன செய்யணும்? நான் என்ன பண்ணிடக்கூடாது, தப்பான ஒரு இப்படி போகும்பொழுது நான் என்ன பண்ணுறேன்? கர்த்தருக்குரிய மகிமையை, கர்த்தருக்குரிய இது எதுவுமே இல்லாமல் இருந்தேன், இதெல்லாம் எனக்கு கொடுத்தாரு. அதுதான் அப்போ படிச்சிங்க, மத்தேயுல வாங்க, அதை காட்டுங்க. அந்த 13 பாட்டுங்க, அதில் போட்டுருது பாரு. ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும். படிங்க படிங்க. இப்போ தானே சொன்ன எடுத்தேன், படிங்க. படிமா. யாருக்கு சொந்தமானது மகிமை, வல்லமை, எல்லாமே யாருடையது? அவருடையது. புதுசாக நீங்கள் கொடுக்கறதுனால அவருக்கு எதுவும் வரப்போகிறது இல்லை. அல்லையா சொல்ல மாட்டீங்களா? என்னம்மா? யாருக்கு? நீங்களும் நானும் இப்போ கொடுத்து தான் அவருக்கு மகிமை போகணுமா? சொல்லுங்கம்மா. நீங்களும் நானும் கொடுத்து தான் அவருக்கு ராஜ்யம் இல்லை, எல்லாமே அவரது தான். ஆனால் நாம் என்ன செய்யணும்? அதை அவருக்கு கொடுக்கணும். அதை இன்னொருத்தருக்கு கொடுக்கும் போது தான் ஏசாயாவோட சொன்னார், நான் கொடேன். நீ எப்படி கொடுப்ப? அல்லேலூயா. புரியலன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ராஜ்யம் மகிமை எல்லாம் யாருக்கு? அது அவருக்குரியதை அவருக்கு செலுத்தாம போவது. அதுதான் சொன்னார், மகிமை எந்த ஜனமும் தேவர்களை மாற்றினதில்லை, இந்த ஜனம் மாற்றுது. ஒரு பலிபீடத்தை உண்டாக்குது இல்லை, அவங்க பிதாக்கள் பின்பற்றின தேவர்கள்கிட்ட போகுது. கர்த்தர் சொல்றாரு, என் மகிமையை நீ கொண்டு போய். கர்த்தருக்குரிய மகிமை உங்ககிட்ட இருக்கு. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, சொல்லுங்க, கர்த்தருக்குரிய மகிமை உங்ககிட்ட இருக்கு. அதை கொண்டு போய் யார்கிட்டையும் என்ன பண்றாதீங்க? மனுஷனுக்கும் கொடுக்காதீங்க, எந்த விக்கிரகங்களுக்கும் கொடுத்துறாதீங்க. அது அவருக்குரியது. அல்லேலூயா. அதனால தான் சொன்னார், ஜெபத்தில் சொல்லி கொடுத்தாரு, மகிமை எல்லாம் அவருக்குரியது. அதை விட்டு விலகும் பொழுது ஒன்று நாம் நன்றி கெட்டவர்களாய் மாறுகிறோம், இன்னொன்று நாம் முட்டாள்தனம் பண்ணுகிறோம், நமக்கு நாமே தீமை வரவித்துக் கொள்ளுகிறோம். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே என் வாழ்க்கையில் இந்த 2 இடங்களுக்கு போகாதபடிக்கு என்னை காப்பாற்றுங்க. எத்தனை பேர் விரும்புகிறீங்க? ஜெபம் பண்ணலாம். முழங்கால் படிட்டு, முழங்கால் படிட்டு. நன்மை தீமை எதுவென்று கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார், காமிச்சிருக்கிறார், முன்னாடி வச்சிருக்கிறார். ஆரம்பத்தில் கர்த்தருக்காக நல்ல காரியங்களை செய்து பிறகு தவறான முடிவுகளுக்கு நேராகவும் தவறான தெரிந்து கொள்ளுதலுக்கு நேராகவும் போயிடாதபடிக்கு கர்த்தர் நம்மை பாதுகாப்பாராக. சொந்த வழியில் நடக்கிறது, சொந்த வழியில் நடக்கிறது. பிரைஸ் தி லார்ட். நன்றி ராஜா. அமைதியா. ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. எழுந்திருப்போம் கொஞ்ச நேரம், 10 நிமிஷம் டைம் இருக்குது. நல்லா. எத்தனை பேர் உற்சாகமாக இருக்கிறீங்க? எந்த சந்தர்ப்பத்திலையும் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருக்கு கொடுக்கக்கூடிய மகிமையை யாருக்கு செலுத்துறாங்க? எந்த மனிதனுக்கும் செலுத்துறாதீங்க, எந்த ஒரு காரியத்துக்கு. அல்லேலூயா. உங்கள் முடிவுகளில் லிசன், மற்றவர்கள் தலையிட்டு குழப்பம் உண்டாக்குறதுல ஜாக்கிரதையா இருங்க. ஆண்டவர் வேடிக்கை பார்ப்பாரு, ஆண்டவர் வேடிக்கை பார்ப்பார். ஏன் ஆண்டவர் என்ன தடுக்கல? ஏன் ஆண்டவர் என்ன போக விடல? நோ, நெவர். ஒண்ணுதான், ஏசப்பா என்னை காப்பாத்துங்க, இதுவரை என்னை நடத்தி, இதுவரை என்னை பாதுகாத்தீர், உமக்கு நன்றி. நல்ல வாய்களை திறந்து ஹல்லேலூயா நன்றி, ஹல்லேலூயா நன்றி. ஒண்ணுதான், நன்றி மறந்தவர்களா போயிடாதீங்க. ஒண்ணுமே இல்லாத இருந்த போது கர்த்தர் நம்மை நேசித்து அழைத்து தெரிந்து கொண்டு எல்லாம் கொடுத்தாரு. அவங்களுக்கு அடிமைத்தனம், காசு பணம் இல்லை, பெருமையா இருந்தவர்களை கர்த்தர் ஒரு தேசத்தை கொடுத்து எல்லாம் கொடுத்த போது இப்போ அவர் கொடுக்கிற மகிமையா திடுற. கர்த்தாவே, எதுவுமே இல்லாமல் இருந்த எனக்கு எல்லாமே தந்தீங்கப்பா,
நான் உமக்கு என்ன செலுத்துவேன்? உமக்குரிய மகிமையை நான் செலுத்துவேன். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். வார்த்தையினால் நீர் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றுவீர். வார்த்தையினால் நீ சொன்னதை கைகள் தட்டி நன்றி நன்றி சொல்வோம். உயிர் உள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. ஆமா, நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். ஓஹோ, நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம். உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர், மாறாமல் எப்போதும் காத்து கொண்டீர். ஆமா, உடன்படி என்ஜாய் பண்ணி மாறாமல் எப்போது காத்து கொண்டீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றுவீராமே. கைதட்டி உற்சாகமா, ஓ கரங்களினா நன்றி நன்றி சொல்வோம். ஆமென். ஓ நன்றி நன்றி சொல்வோம். உயிர் உள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையிலும் கூட வந்து அவர் கைவிடல, அவர் விலகல. நெருங்கின பாதையிலும் கூட வந்து வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றுவீர். இயேசுவே சொன்னதெல்லாம் ஆமா இன்று நிறைவேற்றுவீர். நன்றி நன்றி சொல்வோம். ஒன்றும் குறையாமல் கைதட்டி நன்றி நன்றி சொல்வோம். ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோ. அம்மா பாடுங்க. உம்மை பாட வந்தோம், காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். வார்த்தையினால் நிறைவேற்றுவி தெய்வமே. ஓஹோ ஆமா இன்று நிறைவேற்றுவி. நன்றி நன்றி சொல்வோம். ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம். வாழ்நாள் எல்லாம் நல்ல கவனிங்க, அவருக்கு நன்றி சொல்றதை நிறுத்தவே நிறுத்தாதீங்க. அவருக்கு நன்றி சொல்றதை நிறுத்தவே நிறுத்தாதீங்க. காலையும் மாலையும் எப்பொழுதும் எந்த சமயத்திலும் கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியினால் நான் அவரை பாடுவேன். என்ன ஜீவனோடு வச்சிருக்கிறாரு. நான் சொல்றேன், இந்த பக்கம் ஒழுங்கா பாட மாட்டீங்க, கையை தட்ட மாட்டீங்க. நான் சொல்றேன், ஓப்பனா கேட்கிறேன், நீங்க என்ன நன்றி கெட்டவங்களா? பாடாத ஒருத்தரையும் பார்த்து கேட்கிறேன், அந்த லிஸ்ட்ல இருக்கீங்களா? எல்லாம் தெரிஞ்ச பாடு தானே. கர்த்தரை துதிக்கிறதுல கர்த்தர் உன் கூட இதுவரைக்கும் இருக்கிறாரு, இன்னும் துதிக்கல. இந்த பாதி முக்காவாசி பேர் லேட்டா வந்தாலு. அதுக்கு தான் ரெண்டாவது ஆராதனை மாதிரி பண்றேன். ஏன் பண்றேன்? எனக்கு பாட தெரியும்னா இல்லை எனக்கு இது இருக்குண்ணா உங்களை ஆராதனையில் நடத்தணும். அதுதாங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க. இன்னும் குழந்தை மாதிரி இருந்துட்டு இருக்கீங்க. ஒரு விடுதலையோடு கர்த்தர் ஆராதிங்க. உம்மை போல தெய்வம் இல்லை. ஆமா, யாருமே அவரை போல இல்லை. உம்மை தவிர விருப்பம் இல்லை. எந்த தொட்டியும் நான் வெட்ட மாட்டேன், எதையும் போய் சூஸ் பண்ண மாட்டேன். உம்மை விட்டால் கதியும் இல்லை. இருங்க, அப்படி போயினா நாக்கு வறண்டு போய் தண்ணி இல்லாம தான் தவிக்கணும். ஆனா உங்க ஜீவ தண்ணீர் எனக்கு இருக்குப்பா. சொல்லுங்க. உம்மை விட்டா கதியும் இல்லை.
சொல்லுங்க. நீங்க இல்லை நானும் இல்லை. நெஞ்சு மேல கை வச்சு சொல்லுங்க. நீங்க இல்லை நானும் இல்லை. நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை இல்லை. அத நினைக்கும் போது உயிரோ எனக்கு இல்லை. நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை இல்லை. அத நினைக்கும் போது உயிரோ எனக்கு இல்லை. குப்பையில் இருந்து என்னை உயர்த்தி வைத்தீரே. ராஜாக்களோடு என்னை அமர செய்தீரே. பாடுங்க. ஆமாப்பா ஆமாப்பா. என்னை உயர்த்தி வைத்தீரே. உயர்த்தி அழகு பார்த்தீரே. என்னை உயர்த்தி ஒவ்வொருவரும் உயர்த்தி இருக்கிறார். அழகு பார்த்திருக்கிறார். உம்மை போல தெய்வம் இல்ல. உம்மை தவிர விருப்பம் இல்ல. உம்மை விட்டால் கதியும் இல்ல. நீங்க இல்ல நானும் இல்ல. உம்மை போல தெய்வம் இல்ல. உம்மை தவிர விருப்பம் இல்ல. உம்மை விட்டால் கதியும் இல்ல. நீங்க இல்ல நானும் இல்ல. உம்மை போல தெய்வம் இல்ல. உம்மை தவிர விருப்பம். நல்ல கைகளை தட்டி ஓரா பாபா ஷாகாதாரானாபா. இல்ல நானும் இல்ல. என்னாலே உமக்கு ஒரு நன்மையும் இல்லையே. ஆனாலும் என்னை எடுத்து பயன்படுத்தினீரே. என்னால் அவருக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. உங்க நினைவில் வைத்தீரே. உயிர் உள்ளவரை மறவே. உங்க நினைவில் வைத்தீரே. உயிர் உள்ளவரை மறவே. உம்மை போல தெய்வம் இல்லை. நல்ல கை தட்டி. ஆமா எஸ். இல்ல நானும் கைய உற்சாகமா தட்டுங்க. உம்மை தவிர விருப்பம் இல்ல. உம்மை விட்டால் கதியும் இல்ல. நீங்க இல்ல நானும் இல்ல. உம்மை போல தெய்வம் இல்ல. உம்மை தவிர விருப்பம் இல்ல. உம்மை விட்டால் கதியும் இல்ல. நீங்க இல்ல நானும் இல்ல. நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல இல்ல. அத நினைக்கும் போது உயிரோ எனக்கு இல்ல. நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல இல்ல. அத நினைக்கும் போது உயிரோ எனக்கு இல்ல. எல்லாமே உணர்ந்து சொல்லுவோமா? உம்மை போல தெய்வம் இல்ல. உம்மை தவிர விருப்பம் இல்ல. உம்மை விட்டால் கதியும் இல்ல. நீங்க இல்ல நானும் இல்ல. நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல இல்ல. அத நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்ல. குப்பையில் இருந்த எண்ணெய் எடுத்து ராஜாக்களோடு அமர செய்தீர். கவனிங்க. நம்மளால அவருக்கு ஒரு பெரிய விஷயம். அவரால் தான் நம்மளால பெரிய நன்மை எதுவுமே இல்லைங்க. அவரால் நம்ம நன்மையை பெற்றுக்கிட்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீ நல்லவர் சர்வ வல்லவர். உம்மை போல் வேறு தேவனில்லை. எத்தனை பேர் சொல்லுவீங்க? நீ நல்லவர் சர்வ வல்லவர். உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே. உம்மை ஆராதிக்கின்றோம். ஆமென். உம்மை எஸ்
இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. எஸ் எஸ் எஸ், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீ. பாவியான என்னையோ உம் பிள்ளையாய் மாற்றினீ. சேர்ந்து சொல்லுவோம். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என்னை அழைத்தவரே நீர் உண்மை உள்ளவரே. எஸ் எஸ், நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர், அவர் ஒருவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ எஸ் எஸ், ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்னை குறித்தவரே நீர் கைவிடவே மாட்டீ. என்னை குறித்தவரே நீர் கைவிடவே மாட்டீ. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஆமென் ஆமென். ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ எஸ், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ எஸ் எஸ், ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். மறுபடியுமாய் ஆராதிக்கின்றோம். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஆமென் ஆமென். உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கைகளை தட்டி, எல்லா கைகளை தட்டி உற்சாகமா எல்லா துதிக்கும், எல்லா கணத்திற்கும், எல்லா மகிமைக்கும் பாத்திரர் அவரு. நீரே உன்னத, நீரே பரிசுத்த. கைகளை கூப்பி, நீரே மகத்துவ, உம்மை ஆராதிப்பே. உணர்ந்தவர்களா? நீரே. எல்லாம் பாடுங்க. எல்வலாம் நீரே, உமக்கு ஆரம்பமில்லையே. எல்வலாம் நீரே, உமக்கு முடிவொன்றுமில்லையே. எல்வலாம் நீரே, உமக்கு
எல்வலாம் நீரே, உமக்கு முடிவொன்றும் இல்லையே. உமை அறிந்தவர் இல்லையே, உமை புரிந்தவர் இல்லையே, உமை கண்டவர் இல்லையே, உமக்கு உருவங்கள் இல்லையே. உமை அறிந்தவர் இல்லையே, உமை புரிந்தவர் இல்லையே, உமை கண்டவர் இல்லையே, உமக்கு உருவங்கள் இல்லையே. நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உமை ஆராதிக்கிறேன். எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும், எல்லா புகழ்ச்சியும் அவர் ஒருவருக்கே. ஆமென். அப்படியே நில்லுங்க, கையில் காணிக்கை எடுத்துக்கொள்ளுங்கள்.